வணக்கம். ஆகஸ்ட் 29ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 28ஆம் தேதி நிஃப்டி ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கு. நேற்று இன்ட்ராடேல 25,129 வரைக்கும் போனது. இதற்கு முன்னாடி ஹையாக இருந்தது 25,078. ஸோ ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கு நிஃப்டி. ஆனால் க்ளோசிங் பேசிஸில் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,535 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,883 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,348 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,746 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,307 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 439 கோடி ரூபாய்க்கு. மத்திய கேபினெட் 3 ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த தகவல். 6,456 கோடி ரூபாய் மதிப்பிற்கான 3 ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் 12 நகரங்களை ஸ்மார்ட் சிட்டிஸ் ப்ராஜெக்டை கொண்டு வர போகிறதாகவும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதற்காக 1.52 லட்சம் கோடிகள் முதலீடு செய்கிறாங்க. இந்த 12 நகரங்கள் 10 மாநிலங்களில் வருவதாக என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல். எந்தெந்த மாநிலங்கள்? உத்தராகண்ட், பஞ்சாப், மகாராஷ்டிரா, கேரளா, உத்தரப்பிரதேஷ், பீகார், தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் ராஜஸ்தான். மங்கி பாக்ஸ்க்காக கேரளா தயார் நிலையில் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல். அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களிலும் இப்போ கண்காணிப்பு ஏற்பாடு செய்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டிலும் கண்காணிப்பு அதிகரித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹிந்து பத்திரிகையிலேருந்து கிடைத்த தகவல். 4 அரசு மருத்துவமனைகளில் ஐசோலேஷன் வார்ட்ஸ் இதற்காக அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் இந்த நகரங்களில் இருக்கக்கூடிய சர்வதேச விமானங்களிலும் பயணிகளை கண்காணித்து வருவதாக ஹிந்து பத்திரிகையிலேருந்து கிடைத்த தகவல். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இன்னைக்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடைபெற இருக்கு. 2 மணி அளவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஜியோ மற்றும் ரீட்டைலுடைய ஐபிஓ குறித்தான ஏதாவது தகவல் ரிலையன்ஸ் வெளியிடுவாங்களான்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். அதே போல் அவங்களுடைய ரெனியூபிள் எனர்ஜி பிஸ்னஸ் குறித்தும் அவங்க ஏதாவது அப்டேட் வெளியிடுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மற்றொரு அப்டேட் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. ரிலையன்ஸ் டிஸ்னி இந்தியா மர்ஜர் குறித்தான அப்டேட். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஒப்புதல் வழங்கியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளைன்ற செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கண்டிஷன்ஸ்ன்றது சரியாக தெரியல. நம்ம முன்னே பார்த்தோம்னா கிரிக்கெட் ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் பெரும்பாலும் இவங்க கைவசம் தான் இருக்குது. இந்த மர்ஜருக்கு பிறகு கம்ப்ளீட்டாக ரிலையன்ஸ் கைவசம் தான் வருது. அதனால் அது கொஞ்சம் ஐயம் தெரிவிச்சிருக்காங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு செய்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் ஏதாவது மாற்றம் வருதா, இல்லைனா அவங்களுடைய சில சேனல்ஸ் அவங்க விற்பனை செய்வாங்களான்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளையுடன் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த மர்ஜருக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஆதித்யா பிர்லா மணி கம்பெனி தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ராஜினாமா செய்திருக்கிறாரு. டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஒரு ஓவர்சீஸ் கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. 187 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட். எலக்ட்ரானிக்ஸ் கிட் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ். கேஇசி இன்டர்நேஷனல் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு கிடைத்த புது ஆர்டர்ஸுடைய மதிப்பு 1,171 கோடி ரூபாய். விஎல்எஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் பைபேக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. பைபேக் எப்போ ஓப்பன் ஆகுது? ஆகஸ்ட் 30ஆம் தேதி. செப்டம்பர் 5ஆம் தேதி முடிவுக்கு வருது. ரிசர்வ் கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 71 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. 368 ஈக்விட்டி ஷேர்ஸ் கைவசம் இருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. அதே போல் ஜென்ரல் கேட்டகரியிலும் அதே எண்ணிக்கை தான். 71 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. 368 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. தெரியாதவங்களுக்காக பைபேக்கான பின்னணி 33 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. விலை நிர்ணயித்திருப்பது 380 ரூபாய். ஒட்டுமொத்தமாக 125.4 கோடி ரூபாய் செலவு செய்கிறாங்க. பைபேக் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ராங்க்லின் இண்டஸ்ட்ரீஸ் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. செப்டம்பர் 9ஆம் தேதி. போனஸ் 1 ஷேர் கொடுக்குறாங்க. 1 ஷேர் வைத்திருந்தா. டாண்டியா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. திரிபுரா அரசு கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய். ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ப்ரைவேட் டெவலப்பர் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர் யாருன்ற தகவல் சொல்லலை. அதோடைய மதிப்பு 106 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட குஜராத் மாநிலத்தில்.
பாலிசி பஜாருடைய பேரண்ட் கம்பெனி பிபி ஃபின்டெக் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். பிளாக் டீல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. டென்சென்ட் கிளவுட் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 2% ஸ்டேக், அதாவது 9.7 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ₹1660 ஒரு ஷேருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜூன் மாத இறுதியில் 4.26% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க டென்சென்ட் கிளவுட் பிபி ஃபின்டெக்கில். இப்போ அதில் 2% ஷேர்ஸை அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ஆலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ்க்கு புது ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரத் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் கிட்டேருந்து அதோடைய மதிப்பு ₹350 கோடி. டைட்டன் கம்பெனி, டாடா நிறுவனம் அவங்க தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. டைட்டன் கம்பெனியுடைய மற்றொரு நிறுவனம் தான் டனிஷ்க். அவங்களும் டிபீர்ஸ் அப்படின்ற நிறுவனமும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. நேச்சுரல் டைமண்ட் ஜுவல்லரி மார்க்கெட்டுக்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க டைட்டன் கம்பெனி. ஜேபிஎம் ஆட்டோ தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு இருக்கக்கூடிய அப்டேட் என்ன, லீஃபி பஸ்ஸுடன் அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. 200 எலக்ட்ரிக் இன்டர்சிட்டி லக்ஸரி பஸ்ஸஸ் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அது கூட காரணமாக இருந்திருக்கலாம் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு பஞ்சாப் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து ₹2.51 கோடி டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் ராகேஷ் கங்வால் $850 மில்லியன் மதிப்பிற்கான ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது அவர் மட்டும் கிட்டத்தட்ட 6% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அவருடைய குடும்பத்தினர் எல்லாருமே சேர்த்து கிட்டத்தட்ட 19.4% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. 2022 பிப்ரவரி மாதத்திலே ஒரு அறிவிப்பு வெளியானது. அவங்க ஷேர்ஸை குறைக்க போகிறாங்க, விற்பனை செய்ய போகிறாங்க, அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்க போகிறாங்க படிப்படியாக 5 ஆண்டுலன்றது. அதோடைய பாகமாகத்தான் மறுபடியும் இப்போ $850 மில்லியன் மதிப்பிற்கான ஷேர்ஸை அவர் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 8 தகவல் கொடுத்துருக்கிறாங்க. ஷைலி இன்ஜினியரிங் கம்பெனியுடைய ஷேர்ஸை மோத்திலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 8 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை ₹940. டிசிஎன்எஸ் க்ளோதிங் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஈடல்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 5.14 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை ₹578.73. இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க 4.21 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ரெலிகர் இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்கிறாங்க 6,08,000 ஷேர்ஸ். மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் விற்பனை செய்திருக்கிறாங்க 4.59 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். நொமுரா சிங்கப்பூரும் விற்பனை செய்திருக்கிறாங்க 3,20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். நமக்கு முன்னே தெரிந்த செய்தி என்னன்னா, டிசிஎன்எஸ் க்ளோதிங் வந்து ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயிலுடன் இணையறாங்க, மர்ஜர் ஆக போகுது. அப்போது டிசிஎன்எஸ் க்ளோதிங் கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயிலுடைய ஷேர்ஸ் வழங்கப்படும். 11 ஷேர்ஸ் வழங்கப்படும். 6 ஷேர் டிசிஎன்எஸ் க்ளோதிங்கில் வைத்திருந்தா. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்திருக்கிற ஒரு தகவல். ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸில் ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. ஷேர்ஸ் வாங்கி 5.2% ஸ்டேக் இப்போ வைத்திருக்கிறாங்க. 4.5 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க, அதாவது 0.43%. முன்னே அவங்க வந்து 5%க்கு மேலே வைத்திருந்திருக்காங்க, அதாவது 7.66% டிசம்பர் மாத இறுதியில் வைத்திருந்திருக்காங்க போன வருடம். அது வந்து 5%க்கும் குறைவானது ஜூலை மாதத்தில். இப்போ மறுபடியும் 5%க்கு மேலே போயிருக்கு. ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் நம்ம அண்மையில் செய்தியில் இருந்த ஒரு நிறுவனம் தான். அவங்க வந்து அதானி ஸ்டாக்ஸ் கீழே போகும்போது ஹிண்டன்பர்குடைய முதல் ரிப்போர்ட் வந்தப்போ கீழே போனது. அப்போ ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் அதானி குரூப் ஸ்டாக்ஸில் முதலீடு செய்திருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி புது முதலீடு செய்கிறாங்க. 2 நிறுவனங்கள் வாங்குறாங்க, 100% ஸ்டேக் வாங்குறாங்க. ஒபெக்ஸெஃபி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் வாங்குறாங்க 47 கோடி ரூபாய்க்கு. ஒன் பாக்ஸ் வேர்ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட்டில் 49 கோடி ரூபாய் முதலீடு செய்து 100% ஸ்டேக் வாங்குறாங்க. HMA ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க 30 பைசா. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 20 ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புது ஆர்டருக்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்மார்ட் ப்ரீபெய்ட் மீட்டர்ஸ்க்கான ஆர்டர், அதோடைய மதிப்பு 4,469 கோடி ரூபாய். NLC இந்தியா லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அவங்க தெலங்கானா அரசுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. 200 மெகாவாட் கிரீன் பவர் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க NLC இந்தியா லிமிடெட். பேடிஎம் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் பேடிஎம் பேமெண்ட் சர்வீசஸ் லிமிடெட். இதில் முதலீடு செய்வதற்கு இப்போ மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் பேடிஎம்க்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க பேடிஎம் பேமெண்ட் சர்வீசஸ் லிமிடெட்டில் முதலீடு செய்வதற்கு. அதே போல் பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ்க்கு ரீசப்மிஷன் பண்ணியிருப்பதாகவும் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. 7,500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. பேசல் 3 கம்ப்ளைண்ட் டயர் 2 பாண்ட்ஸ் வழியாக இந்த ஃபண்ட் ரைசிங் நடந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ராணா சுகர்ஸ் நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. இன்ட்ராடேல 10% நேற்று விழுந்தது. எக்கனாமிக் டைம்ஸில் அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, செபி ராணா சுகர்ஸுடைய ப்ரொமோட்டர்ஸ்க்கு தடை விதித்திருக்கிறாங்க. செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ்லேருந்து 2 ஆண்டுக்கு தடை விதித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 63 கோடி ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு, ஃபண்ட் டைவர்ஷன் நடந்திருக்கின்ற சந்தேகத்தின் பேரில் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இதுதான் முக்கிய காரணமாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. ராணா சுகர்ஸ் நேற்று இன்ட்ராடேல 10% விழுந்ததற்கு.
லார்சன் அண்ட் டியூப்ரோ டெக்னாலஜிக்கு மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹6,300. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. 72 அறைகள் கொண்ட புது ஹோட்டலை மத்திய பிரதேசில் திறக்க இருக்கிறாங்க. 2027 நிதியாண்டிற்குள்ளார இது திறக்கப்படும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். அத்வைத் இன்ஃப்ராடெக் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆல்கலைன் எலக்ட்ரோலைசஸ் சம்மந்தமான ஆர்டர் இது. அதோடைய மதிப்பு ₹296 கோடி. யார்கிட்ட இருந்து? சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கிட்ட இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அத்வைத் இன்ஃப்ராடெக் லிமிடெட். தமிழகத்தை சார்ந்த எம்பி ஜெகத் ரட்சகன் மீது ₹908 கோடி அபராதம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விதித்திருப்பதாக என்டிடிவியிலிருந்து கிடைத்த தகவல். ஃபெமா விதிகளை அவர் சரியாக பின்பற்றல, வெளிநாட்டில் முதலீடு செய்திருக்கிறாரு, அதற்கான விதிகளை சரியாக பின்பற்றல அப்படின்ற குற்றச்சாட்டு. குறிப்பாக ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க ஆர்பிஐடைய ஒப்புதல் பெறாமல் ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அவரும் அவருடைய மகனும் ஷேர்ஸ் சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் சிங்கப்பூர் கம்பெனியில் முதலீடு செய்திருக்கிறாங்க, ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ஆர்பிஐடைய ஒப்புதல் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சில சொத்துக்களை இப்போ பறிமுதல் செய்திருக்கிறாங்க. 89 கோடி மதிப்பிற்கான சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்கிறாங்க. ₹908 கோடி அபராதம் அவர் மீது விதித்திருப்பதாக என்டிடிவியிலிருந்து கிடைத்த தகவல். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.